அழகாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கியூப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டு நான் Shift D வந்து ப்ரெஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட் ஆகும். இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து Shift R ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த கமாண்ட் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அந்த கமாண்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்துட்டு Shift R ப்ரெஸ் பண்ணாலும் அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து டூப்ளிகேட்டை பற்றி பார்த்துருப்போம். Shift Dக்கும் Alt Dக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் Shift D ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதில் எடிட் மோட் போயிட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Alt D ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை எடிட் மோடில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்லேயும் வந்து அந்த ஆக்ஷன் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Shift Dக்கும் Alt Dக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.